லட்சணத்துல இன்னொன்னு வந்து சேர போகுதா? அடங்கோ புராண சத்தியமான ஸ்டாப் ஸ்டாப் இறங்கு தம்பி. வாடா வாடா வாடா, என்ன பெத்த ராசா, எம்பிட்டு நல்லாச்சுடா உன்னை பார்த்து. எங்களை எல்லாம் விட்டுட்டு இப்படி ஓடி போயிட்டியாடா. பேட் சும்மா தள்ளி போ. அப்பத்தாடா அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. அப்பத்தாவது முப்பத்தாவது கிரேன் மதர்னு சொல்லு. என்ன கை கொடுக்கவே மாட்டீங்களா? இன்னும் இந்த உருப்படில போங்க. சரி சரி வா உள்ள வரேன். இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கேன், வாயை திறந்து வாங்கன்னு சொல்ல மாட்டீங்களா? நீ திருஷ்டி பூசணிக்காய்க்கு மீச வச்ச மாதிரி பொம்மன்னு வந்துடுறா. கிணறு தண்ணி வெள்ளமா கொண்டு போகுது. ஏண்டிமா, இந்த ஊர்ல என்ன பூவுக்கா பஞ்சம்? இது என்னைக்கு தலைஞ்சி மொட்டு விட்டு பூ பூக்குறது. இது பூ பூத்து சாமி வைக்கிறதுக்குள்ள சாமிக்கு வயசாடும் போ. இவ ஒருத்தி சும்மா கிண்டல் பண்ணிட்டே இருக்காத தங்கம். நம்ம கையால நட்ட செடியில பூக்குற பூவை சாமிக்கு வைக்கிறது இருக்கே, அந்த சுகமே தனி. என்ன செடியை நட்டு சென்டிமெண்ட் டச் பண்றாளுங்க? சரி, நம்மளும் டச் பண்ணிட வேண்டியதுதான். என்ன அவங்களையா? ஆஹா, நோ மாப்ள, சென்டிமெண்ட் என்ன பண்ணலாம் சொல்லு. எனக்கு இப்பவே ஒரு ரோஜா செடி வேணும் மாம்ஸ். மாப்ள, இது ஒரு பெரிய விஷயமா? ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலை தூக்குன மாதிரி 1 செகண்ட்ல காஷ்மீரிய உன் காலடியில் கொண்டு வந்து போடுறேன். உனக்கு எத்தனை ரோஜா வேணுமோ பிச்சை எடுத்துக்க. ஆனா ஒரு பாயிண்ட் மாப்ள, என்ன? அவளுக்கு மாமா மூக்குத்திய கொஞ்சம் நினைச்சு பாரு. ஊருக்குள்ள ரொம்ப பய ஒத்த காலும் கையோட அலையறா. உன் கையும் காலையும் பாத்துக்க. என்னையா அவளுக்கு லுக்குறாளுங்க? அங்க பாரு. மாப்ள, ஐ கம். டேக் இட்யா. இது காஷ்மீர் ரோஜா குச்சி, இது பெங்களூர் ரோஜா குச்சி, இது கொடைக்கானல் குச்சி, இது ஊட்டி குச்சி. இதுல எந்த குச்சி வேணாலும் பிச்சை எடுத்துக்க. பக்கத்து கடையில பச்சி போடுறாங்க, நான் போய் 2 பிச்சு தின்னுட்டு வந்துடுறேன். மாம்ஸ், என்ன மட்டும் தனியா விட்டு போறீங்க? நீங்களும் வாங்க மாம்ஸ். அட, அதுக்கு இல்லையா, நீ ஏதாவது ரொமான்டிக் லுக் விடுவ, டச்சிங் பண்ணுவ. பக்கத்துல நான் இருக்கிறது தப்பு இல்லையா? ஏமாப்ல, முன்ன எல்லாம் பொண்ணுங்களை பார்த்தா பாஸ்ட் ஃபார்வர்ட்ல பாஞ்சு போவ. இப்ப என்ன பேக்ல ரிவர்ஸ் அடிக்கிற? தைரியத்தை வர வச்சுட்டு கோ மாப்ள. மாம்ஸ், ஏதாவது பம்பு வந்துன்னு பயமா இருக்கு. நீங்களும் வாங்க மாம்ஸ். அதே பயம் தான் எனக்கு இருக்கு. நீ ஒரு காலும் கையும் இல்லாம அலையறதுக்கு ரெடி ஆகிட்ட. எனக்கு ரெண்டுமே முக்கியம். என்ன உடியா? அட ஆள உடியா. இந்த டிக்கெட் ஏற்கனவே உருப்படாத டிக்கெட். இந்த லட்சணத்துல கிளின்டன் கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கு. அதான் ரோசா பூ, சின்ன ரோசா பூ சேத்தில் ஆடும். வா, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. என் மாப்பிள்ள செடி நட போறான். என்ன ஸ்டைக்கா? உள்ள பூந்து தள்ளி விட்டு போய் நடுறா. சாரி. அடடா, அல்வா துண்டு இடுப்பு, உன் இடுப்பு அழகா பத்து இகிச்சு பருப்பு இச்சி நெருப்பு. யோ, இந்த கிண்டல் பண்ற வேலையில வேண்டாம். சரிங்க மெண்டல். மாப்ள, நல்லா ஊடி நடுறா, புடிக்கிட்டு வந்துட போகுது. மாப்ள, நட்டாச்சா? நட்டாச்சு மாமா. என்னம்மா பாக்குறீங்க? நீங்க செடி வச்சாதான் பூ பூக்கு, நாங்க வச்சா பூக்காதா? உங்க செடியில் இருக்கிற பூ தான் சாமி ஏத்துக்கு, எங்க செடியில் இருக்கிற பூ சாமி ஏத்துக்காதா? சாமி ஜென்டல்மா, யார் பூ வச்சாலும் ஏத்துக்கும். மாமா, இது சாமிக்கு இல்ல, என்ன பிசினஸ்க்கா? என் காதலி தினம் இந்த கோயிலுக்கு வருவா. இதுல பூக்குற பூவை தினம் தலையில வச்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ரோஜா செடியை வச்சேன். அடுத்த தாடி கெட்டப் தான். இந்தாங்க. ஏய், வெத்தலையில சுண்ணாம்பு தடவு வச்சு மொழுகாத, வாயெல்லாம் வெந்து போயிடும். ஆமா, இப்ப மட்டும் ஒழுங்கா இருந்தாக்கு இந்த வாய். சரி, என் பர்சனாலிட்டி பத்தி பேசாத. பூங்கொடி, நல்ல நிலா வெளிச்சம், ரோப்பு காத்து, இந்த நேரத்துல பாட்டை கேட்டுக்கிட்டே தூங்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. பாடுமா? பாடு. இன்னைக்கு மட்டும் நான் பாட்டுமா? அது நான் செத்ததுக்கு அப்புறம் பாடுறா ஒப்பாரி பாட்டு. கலவா, எந்த நேரத்துல என்ன பேசணும் தெரியாம ஒப்பாரி கிப்பாரி இருக்குது. நீ பாடுமா. என்ன என்னம்மா சத்தம் சரியா வரலையே பாட்டி. நல்ல அமுக்கமா வரும். இல்ல ஏதோ ரிப்பேர் அடிச்சு போல இருக்கு தாத்தா. கண்ணா அப்படின்னா நமக்குன்னா அப்படித்தான் வரும். இல்ல சும்மா இருங்க. பாட்டு கேட்கலான்னு எம்பிட்டு ஆசையா இருந்தே அந்த பொட்டி இப்படி மோசம் பண்ணிருச்சே. ஐயோ, பொட்டி ரிப்பேரா போச்சா? 5 நிமிஷம் நான் ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த நேரத்துல எவன்டா அவனுக்கு ரிப்பேர் பண்ணி கொடுப்பான்? அதெல்லாம் இருக்கானு, சினிமாக்காரலாம் அங்கதான் கொடுப்பாங்க. நீங்க எடுத்துட்டு போயிட்டா நாங்க என்ன பண்றது? அந்த சொம்ப தூக்கிட்டு வாய்க்காட்டு பக்கம் போயிட்டு வாங்க, அதுக்குள்ள வந்துடும். மார்வாடி கடையில் பொட்டியை வைத்து புட்டி போனால் போகட்டும் போடா. குட்டி தூங்குதடா, புட்டி கொஞ்சம் ஏறலடா, போனால் போகட்டும் போடா. எப்ப பார்த்தாலும் டொயிங்கு டொயிங்குன்னு பொட்டியில கை வச்சுக்கிட்டு என்ன கை வைக்க விடுறதே இல்லை.
என்னம்மா இது நம்ம வீட்டு பொட்டி தானே? உனக்கு என்ன சந்தேகம்? என்ன இதை என் மாமா கொண்டு வந்து உங்ககிட்ட வித்துருச்சா? இத நான் வாங்குறதுக்கு பைத்தியக்காரனா? நீ வச்சாலும் 4 பேர் பாப்பாங்க, ரசிப்பாங்க. டேய், பொட்டி வந்தது எப்படின்னு சொல்லுடா. இவங்க மாமா மூக்கியம் இல்ல, புட்டி வாங்க காசுலன்னு ஆ. பெட்டிய மார்வாடி கடையில வித்துட்டான். சரி. இத மீட்டுட்டு வந்தவர் வெளியில இருக்காரு. ஆ. நான் சும்மா ஹெல்ப்புக்காக வந்தேன். எனக்கு நிறைய ப்ரோகிராம் இருக்கு, நான் வரேன். நான் தான்ப்பா. என்னாச்சு? தம்பி, ஏன் தம்பி வெளியிலே நிக்கிறீங்க? உள்ள வர்றதானே? நான் வர மாட்டேன். அடைச்சி உன்னை யார் கூப்பிட்டா? ஓடு. வவ்வா, நாயாவே மாறிட்டாண்டிவன். நீங்க உள்ள வாங்க தம்பி. பரவாயில்லைங்க, நான் இதை உங்கள்கிட்ட பத்திரமா கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஏன்னா பூங்குடி இதில் வாசிக்கிற மெட்டுகளை நான் எப்பவும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, வரேங்க. என்ன வந்த புள்ள வாசலே நின்னுட்டு போகுது? சரி சரி, அதுக்கு என்ன வேலையோ, நீ உள்ள வா. ஓ, உங்க சிஸ்டர்கிட்ட சொல்லுங்க, இந்த விபூதி வெளியில இருக்க வரைக்கும் சாதாரண சாம்பல், அதே சாம்பல் கடவுள்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் புனிதமான விபூதி. நான் உங்க சிஸ்டரை பார்க்கறதுக்கு முன்னாடி சாதாரண சாம்பலா தான் இருந்தேன். ஆனா என்னைக்கு உங்க சிஸ்டரை பார்த்தனோ அன்னைக்கே புனிதமான விபூதியா மாறிட்டேன். இனிமே இந்த விபூதியை நெத்தியில வச்சுக்கிறதும் கீழே போடுறதும் அவங்க இஷ்டம். வரேங்க. கையகல இடத்த வச்சுக்கிட்டு உனக்கு எனக்குன்னு அண்ணன் தம்பிங்க வெட்டிக்கிட்டு சாகுற இந்த காலத்துல என் பேரங்களை பார்த்தாவது சொத்து பத்துக்களை எப்படி நியாயமா பிரிச்சுக்கிறதுன்னு கத்துக்கிறட்டும். வந்துட்டா முனியாண்டி விலாசி பின்னாலே ஒரு தபாலு, உனக்கு அடுத்து விட்டு பிரச்சனைனா அல்வா சாப்பிடுற மாதிரி இல்ல. இந்த லக்கல் தனமான பேச்செல்லாம் விட்டுட்டு நேர மேட்டருக்கு வாயா. ஏன்னு இப்ப சொத்தை பிரிக்கிறதுக்கு என்னன்னே அவசரம்? பின்ன எதுக்குடா என்ன கூட்டிட்டு வந்தீங்க? எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? பாரு, அவங்ககிட்ட மியூசிக் இருக்குன்னு காட்டுறான் பாரு. அண்ணே, சொத்தை பிரிக்கலாம் நீங்களே முடிவெடுத்த பிறகு நான் பேசுற மாதிரி எதுவுமே இல்ல. ஆனா ஒண்ணுன்னு, சொத்தை யாரு வேணாலும் பிரிக்கலாம், அண்ணன் தம்பி பாசத்தை மட்டும் பிரிக்கவே முடியாது. அடடடடா, பாத்தீங்களா பித்த பாசத்தை? ஆட மாயி மாயி, அது பித்த பாசம் இல்லடா, ரத்த பாசம். ஓஹோ, ஐ சி. என்ன பிரதர், விளமா திங்க் பண்ற மாதிரி தெரியுது? ஆமா, அவர் சிந்தனை சிற்பியாச்சே. நீ வருத்தப்படுறதுலயும் அர்த்தம் இருக்குப்பா. என்ன பண்றது, அது அதுக்கு நேரங்காலன்னு வந்தா சொத்தை பிரிச்சு தான் ஆகணும். தவால வள வளன்னு கத்திட்டு இருக்காம இன்னாரமா மண்ணாருக்கு மண்ணாரமா ஒன்னா இருக்குன்னு படிக்காம மேட்டர் படி. ஓ, படிச்சிடலாமே. தெற்க இருக்கிற தென்னந்தோப்பு புளியந்தோப்பும் மூத்தவர் முக்குத்திக்கு, வடக்கு இருக்கிற வாழைத்தோப்பு மாந்தோப்பும் சின்னவர் மீச முறுக்கிக்கு, கிழக்கு இருக்கிற 40 ஏக்கர் நஞ்ச நிலம் மூக்குத்திக்கு, மேற்கு இருக்கிற கொய்யா தோப்பு கோழி பண்ணையே மீச முறுக்கிக்கு. சென்ட்ரல்ல இருக்கிற மெயின் ரோடு யாருக்கு? அது கவர்மெண்ட்டுக்குடா, நோண்டி விட்ட கண்ணா. இல்லன்னா இன்னொன்னு விட்டுட்டீங்க. விடுவனா ராசா, எனக்கு தெரியாதா? பாவத்துக்கு நான் ஆளாவனா? ஆத்தாவின் தாத்தாவின் தானே சொல்றேன். ஆத்தாவை அண்ணன் எடுத்துக்கிட்டு, தாத்தாவை தம்பி எடுத்துக்கிட்டு, என்ன இளஞ்சோடி பிரிக்க பாக்குறீங்க? உனக்கு நோண்டி விட்ட கண்ணா. கிட்ட போய் பாரு, அது இளஞ்சோடிகளா கிளஞ்சோடிகள்? எல்லாத்தையும் சரியா பிரிச்சிட்டீங்க. ஆனா ஒரு மேட்டர் மட்டும் கோட்டை விட்ட மாதிரி தெரியுது. ஊர்ல உள்ளவங்களுக்கு வேணா இந்த மூக்கைய ஓர வஞ்சனை பண்ணலாம், ஆனா கூட பிறந்த தம்பிக்கு ஓர வஞ்சனை பண்ண மாட்டான்னு எடுத்து சொல்லுங்கயோ. எல்லாம் ஜர்த்தாயா, ஆனா வீட்டுல இருக்கிற அத்தி பிள்ளைங்க பிரிக்க மாட்டீங்களே. அட சண்டாளா, அத்திப்பட வீட்டுக்குன்னு சொல்லவே இல்லையா? சொல்லியிருந்தேன், பிச்சு வாயில் போட்டு போயிடா. யோ, அந்த நிக்கிறாங்க அவ்வளவுதான் சொன்னேன். ஓ, இதுங்களா பொண்ணுங்களே சொன்னையா? ஆமையா, இதுல மூத்தவையா இருக்கு, சின்னவையா இருக்கு. மூத்தோட எடுத்துக்கிட்டு, சின்னோட சின்ன எடுத்துக்கிட்டு. சொத்தை பிரிக்கிறோட வச்சுக்க, இந்த சொந்தம் பிரிக்கிற வேலையில வச்சுக்காத. அங்க எங்க சுத்தி நீ இந்த மேட்டருக்கு வருவான்னு தெரியும்ல. அவளுக்கு 2 பேரும் எனக்கு தான், அவளுக்கு தவம் வைத்து கொடுத்த விட மாட்டேன். ஏடா, இது குடும்பமா விளங்க மாட்டாது. அப்பா, நீ முருக மாதிரி லெப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு தள்ளிட்டு போயிருவேன். நாங்க ஆத்தக்கரில் உட்காந்து பிள்ளையார் மாதிரி இருக்கணுமாக்க. உட்காரு. எடுத்து இவளுக்கு ஆத்தாளையும் நான் தான் பெத்தேன், அவங்க அப்பனையும் நான் தான் பெத்தேன். அவங்க எல்லாம் உசுரோட இருந்திருந்தா கூட இந்த கிழவி மாதிரி இம்புட்டு பாசத்தை கொட்டி வளர்த்திருக்க மாட்டாங்க. டேய் பேராண்டிங்களா, கிளவி புலம்ப ஆரம்பிச்சுட்டா, இனி நிறுத்தவே மாட்டா. இத பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. இப்ப நான் எடுக்கிறதா முடிவு. மூத்தவனுக்கு தங்கத்தையும் இளையவனுக்கு பூங்கடியும் கட்டி வைக்க போறேன். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. செத்து மண்ணோட மண்ண மடிவோமே தவிர நீங்க எல்லாம் நினைக்கிற ஆசைக்கு மட்டும் நாங்க படியவே மாட்டோம். நீங்க உங்க பேட்டிங்க மேல வச்சிருக்க பாசம் உண்மையா இருந்தா இவங்களுக்கு எங்களை கட்டி வைக்கணும் ஒரு எண்ணத்தை மறந்துரு. நாங்க 2 பேரும் இவங்களை கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழ்வோன்னு உங்க மனசுல நியாயமா பட்டுச்சுன்னா நீங்க எடுக்கிற முடிவுக்கு நாங்க கட்டுப்படுறோம். ஒரு தடவைக்கு 10 தடவை யோசனை பண்ணி நாங்க 2 பேரும்
உயிரோட வாழறதுக்கு உண்டான முடிவை சொல்லுங்க. இவளுக்கு சொல்றது சரியாத்தான் இருக்கு. பேசாம வேற மாப்பிள்ளைய பாத்திர வேண்டியதான். என்னது டிக்கெட்டுக்கு ரூட் மாறி போயிருச்சு. தாலி கட்டுறத தள்ளி போட்டுட்டு பேசாம சாந்தி முகூர்த்தத்தை நடத்தி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப சரியா சொன்ன. நாம 2 பேரும் முட்டிக்கிட்டு இருந்தோம். குட்டி எவனாவது ஓட்டிட்டு போயிருவானுங்க. வா 2 ஹவர்ஸ் பேக்க போட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். இல்ல ஐயா, என் குழந்தை பசியில ரொம்ப நேரமா துடிச்சுக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் பால் கொடுத்துட்டு வந்து வேலை பாக்குறேங்க. இந்த பாரு கருப்பாயி, சேத்துல இறங்கி வேலையை பாரு. கூலியை நான் கொடுக்குறேன். அதை விட்டுட்டு உன் குழந்தைய கொஞ்சணும்னா குழந்தைய தூக்கிட்டு நடைய கட்டு. மனுஷனா பிறந்தா நெஞ்சில கொஞ்சமாவது ஈரம் இருக்கணுங்க. வெள்ளையும் சொல்லியுமா வேட்டி சட்டையை கட்டிட்டு தெரிஞ்சா மட்டும் பெரிய மனுஷன் இல்ல. மனசும் வெள்ளையா இருக்கணும். அதுதான் பெரிய மனுஷனுக்கு அழகு. இம்புட்டு வித்தாரம் பேசுறிய. நீ வேணா வயல்ல இறங்கி களை எடு. அவன் வேணா புள்ளைக்கு பால் கொடுக்கட்டும். போய் வேலையை பாப்பியா? இங்க வந்து தர்ம நியாயம் பேசிட்டு திரியற. ஏமா, நீங்க போய் வேலையை பாருங்கம்மா. குழந்தைய நான் பாத்துக்கிறேன். அழகு செல்லும். என்ன கண்ணா? முதலாளி, என் குழந்தை கண்ணாசுன்னு தூங்குறதுக்கு தாய்ப்பால் கூட தேவையில்லை. பூங்கொடியோட பாட்டு ஒன்னே போதுங்க. ஆமா, இந்த அம்மா பெரிய கொல்லங்குடி கருப்பாயி. இந்த அம்மா பாடுறத கேட்டு மரம் செடி கொடி எல்லாம் கண்ணாசன் தூங்க போறதாக்கா. போய் வேலையை பாரு. வந்துட்டாளுங்க பொழப்பத்த பொம்பளைங்க. என்ன மலைச்சு போய் நிக்கிற? உனக்கு தான் பாட வரும்னு பொல்லா வகுசு பண்ணிட்டு இருந்தியே. இப்ப பாத்தியா, உன்னை விட ஒசத்தியா பாட ஆள் வந்தாச்சு. தெரிஞ்சுக்க தம்பி. சும்மா சொல்லக்கூடாது தம்பி. பாட்டை அசத்திட்டீங்க போங்க. இல்ல இல்ல பெரியவரே, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் இந்த அளவுக்கு பாடுறதுக்கு காரணமே பூங்குடி தான். என்ன பக்கத்துல இருந்து கத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது நடக்கல. ஆனா தூரத்துல இருந்து இவ்வளவு கத்துக்கிட்டோம்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் குருவே பூங்குடி தான். என்னடா வந்திருக்கிறது? யார் வீடு தெரியுமில்ல? யாரு? மூக்குத்தி வீடு. அன்னைக்கு லெட்டர் கொடுக்க வந்ததுக்கே மரத்துல கட்டி வச்சு உரிச்சான். இன்னைக்கு பொண்ணு கேட்க வந்தா உசுரோட விடுவானா? ஏயா வீடு சொல்றது இல்லையா நீ? நான் எதுக்குங்க சொல்லணும்? இவன் தானே கூட்டு வந்தான். இது நமக்கு வாங்கண்ணே, ஒரு கை பாப்போம். இந்த ஒரு கை பாத்துக்க. கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். ஆமா, தம்பி வந்திருக்கான். ராசிக்கார பையன். நல்லபடியா நடக்கும். அப்படி நில்லுங்கடா. வாடா வாத்தி. பெட்டிலாம் வச்சு முதியோர் கல்வி திட்டம் நடத்த போறியா? காதி கிராஃப்ட் வெட்டிய தள்ளுபடியில வாங்கி கட்டிட்டு ஏன் வீட்டு பொண்ணு கேக்குதா? நாங்க அண்ணன் தம்பி 2 பேர் கோயில் மாடு மாதிரி இந்த வீட்டுல இருக்கீங்களா? என்ன தைரியம் இருந்தா பொண்ணு கேட்டு வந்திருப்பேன். இங்க பார், நான் அதிகமா பேச விரும்பல. மரியாதை அந்த இடத்த காலி பண்ணிரு. ஒரு 8 உள்ள எடுத்து வச்ச நடக்கிறது. உங்க உருட்டலுக்கு மிரட்டலுக்கு 4 எழுத்து படிக்க தெரியாதவங்க என்ன பயந்துக்கிட்டு சாகலாம். வாத்தியார் ஐயா நல்லது கெட்டது தெரிஞ்சவரு, 4 எழுத்து படிச்சவரு. ஆமா, உங்க பாச்சாவன்னு அவர்கிட்ட பலிக்காது. நீங்க உள்ள வாங்க ஐயா. அவங்க கிடக்கா இங்க 4ஆம் ஜாதி பயலுக. பொண்ணு பாக்குறேன், கண்ணு பாக்குறேன்னு இந்த வீட்டுல எவனாவது கால் வச்சீங்க வாகந்துருவேன். எடுபட்ட பயலுகளா, எடுபட்ட பயலுகளா. பாட்டுக்கு ஒரு பெக்கு ரிலாக்ஸ் ஆகட்டும். உனக்கு மண்டையில முடிதான் நரசு ஒழிஞ்சு மூளையே இல்லையா? அவங்கதான் பொடி பயலுக. சரிகட்டு போய் திரிகிறாங்கன்னா நீ அவனுக்கு புத்தி சொல்றதை விட்டு நீயும் குடிச்சு கும்மாளம் போடுறீங்க. அறிவு இருக்கா? கேளவா, முக்காடு போட்டுக்க. முக்காடு என்னடி? வண்டி வந்திருக்குடா. பாராளுமன்ற கவுந்துருச்சுல. நம்ம காலை புடிச்சு ஓட்டு கேட்க வந்திருக்கானுங்க. முக்கையா, வாதியார் கையை வெட்டினதுக்காக உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். காமெடி பண்ணாதீங்க. எல்லாம் மாமியார் வீட்டுல சொல்றேன். அதான் ஏதோ மாமியார் விடுங்கிறான். அங்கேயாவது பொண்ணுங்க நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். தம்பி, நானாவது பொண்ணு பார்க்க வந்தவனுங்களை கையத்தான் வெட்டினேன். என்ன பண்ணுவேன்? தலைவே வெட்டுவேன். தம்பியுடைய ஆண் படை கஞ்சான். ஃபாலோ மீ. பெருசு வேதனைப்படாத. அண்ணன் ஜாமீன் எடுத்துறேன். மூச்சுக்கு 30 தடவை ஜாமீன்ல எடுத்துறேன், ஜாமீன்ல எடுத்துறேன்னு சொல்றியே, நெசமா தான் சொல்றியா? அட போயா கிளவா. அவனை போலீஸ்ல போட்டு கொடுத்தே நான்.
புறாவே சின்ன புறாவே சிறகுகள் விரிக்கலையா? உன் பேச்சு கேட்கவே என் இதயம் வாழுதே. உன் சுவாச காற்றிலே என் இதயம் துடிக்குதே. மறந்தேன் மறந்தேன் என் தாயின் அன்பையே மறந்தேன். நினைத்தேன் நினைத்தேன் என் காதலி அன்பை நினைத்தேன். ஏமாப்ல வாட்? பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வைரத்திலேயே ஒரு இதயம் செஞ்சு வச்சிருந்தியே, அது பத்திரமா இருக்குல்ல? ஏன் மாம்? அந்த மண்டேலா பையனுக்கு தெரிஞ்சா சுட்டுவான்பா. மாம்ஸ், அந்த வைர இதத்தை பூங்கொடிட்ட கொடுக்க சொல்லி மண்டேலாட்ட தான் கொடுத்து வச்சிருக்கேன். ஐயோ, அவங்கட்டியாப்பா நீ கொடுத்த? அவன் பக்கத்துல படுத்துங்கிறவன் பாயை உருவிட்டு போய் வித்து திங்கிறவனாச்சே. இந்நேரம் எந்த மாறுவாடி கடையில் அடகு வச்சுட்டு எந்தெந்த ஹோட்டல்ல எலும்பு கிடைக்குதோ அந்த வாயி. ஏன்பா அதை நீயே கொடுத்துட கூடாதா? இல்ல மாம், பூங்குடிட்ட ஏற்கனவே அதை கொடுக்க போய் என்கிட்ட வெறுப்பா பேசிட்டா. திரும்பவும் அதை கொண்டு போய் அவன் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டானா என்னால தாங்க முடியாது மாம். ஆடா குருட்டு போயில நாங்க ரெண்டு பேரும் இங்க நிக்கிறோம். அங்க யாரு கிட்ட சொல்ல போற? டேய் வாடா. மாப்ள மாப்ள டேய் ஸ்டாப். ஒண்ணு மூச்சு விடு, இல்ல வசனத்தை பேசு. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பேசினா நாய் தண்ணி குடிக்க மாதிரியே இருக்கு. மாப்ள ஏதோ ஒன்னு பார்சல் கொடுத்தீல்ல, அது பூங்குடிட்ட கொடுத்துட்டேன். அப்பா கொடுத்துட்டல. பூங்குடி என்ன பத்தி ஏதாவது கேட்டுச்சா? கேடிச்சாவா? உன்னதான் காதலிக்காமா? உண்மையாவ சொல்றீங்க? அட என் தலைமையில சத்தியம்ப்பா. டேய் இதெல்லாம் ஒரு தலை, இதுக்கெல்லாம் ஒரு சத்தியமா? எத்தனை தடவை சொல்லுவ? மேட்ருக்கு வாடா. பூங்குடி உங்களதான் காதலிக்கு. பூங்குடி உங்களதான் கருப்பு பிஞ்சு போயிடு. என்ன உன்னை வெறி நாய் கடிச்சிருச்சா? என்ன எங்கடா அவ காதலிக்கிறா? இல்ல மாப்பிள்ளை தான் காதலிக்கு. சொல்றா. மாப்பிள்ள உங்களை தான் காதலிக்குது. நிஜமா? நிஜமாப்பா. நீ சாயங்காலம் வாக்கியமாட்டு பக்கம் வர சொல்லிட்டு. உங்ககிட்ட இருக்கிற ப்ராப்ளத்தை நான் சொல்லித்தான் ஆகணும். அதை மறைச்சு பிரயோஜனம் இல்லை. நான் சொல்றதை தயவு செஞ்சு கேட்டுக்க. வரட்டும். இந்த நிலைமையில பூங்குடி மனசுல நம்மளை பத்தியான காதல் உணர்ச்சிகளை வளர்த்து விடுறதை விட அதை வேரோடு அழிச்சாதான் அவன் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். இனிமே நம்ம நிழல் கூட அவன் மேல படாம இருக்கிறதா நல்லது. இந்த நிலைமையில பூங்குடி மனசுல நம்மளை பத்தியான காதல் உணர்ச்சிகளை வளர்த்து விடுறதை விட அதை வேரோடு அழிச்சாதான் அவன் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். இனிமே நம்ம நிழல் கூட அவன் மேல படாம இருக்கிறதா நல்லது.
யாருக்கடி வெறி பிடிச்சிருக்கு? யாருக்கு வெறி பிடிச்சிருக்கு? எனக்கா? ஏன் சொல்ல மாட்டேன்? எல்லாம் ஒன்னால. ஏய், நான் ஏதோ ஜாலியா தனியா இருந்துகிட்டு இருந்தேன். உன்னை யாரு எங்க வர சொன்னது? ஏன் உன் முட்டை கண்ணை வச்சு இப்படி கொள்ற? ஏய், அப்படி பார்க்காத, அப்படி பார்க்காத. இங்க பாருங்க, நீங்க ஏதோ ஆசையா பேசுவீங்கன்னு நினைச்சுதான் நான் இங்க வந்தேன். நீங்க எப்படி திட்டுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். ஏய், உன்கிட்ட ஒண்ணு ஆசையா பேசுறதுக்கு உன்னை இங்க கூட்டு வரல. உன்னை காதலிச்சது, உன் கூட பழகினது எல்லாமே போய் நடிச்ச, அவ்வளவுதான். நடிச்சீங்களா? என்கிட்டயா? நீங்க ஏன் என்கிட்ட நடிக்கணும்? என் முகத்தை பார்த்து சொல்லுங்க நீங்க நடிச்சீங்கன்னு. உன் கூட ஒரு நாளைக்காவது ஜாலியா இருக்கலாம் தான், புரிஞ்சுதா? இல்ல, நீங்க என்கிட்ட போய் சொல்றீங்க. நீங்க என்ன பார்த்து பார்வை, என்கிட்ட பேசுறதுக்கு துடிச்சது எல்லாமே நிஜம்தான். இதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கு. தயவு செஞ்சு என்ன காரணம்னு என்கிட்ட மறைக்காம சொல்லுங்க. சரி, இப்ப நான் உண்மையை சொல்றேன். ஆனா அதை கேட்டதுக்கு அப்புறமும் நீ என்ன காதலிக்கிறேன் அது இதுன்னு ஏதாவது டைலாக் விட்ட உள்ள உட்காரு. முதல்ல இந்த கேஸ்ட் கேளு. கேட்டீல? நல்லா கேட்டீல? இனிமேலும் என்ன காதலிக்கிறேன் கல்யாணம் பண்றேன்னு சொல்ல மாட்டிய? இப்ப மட்டும் இல்லைங்க, நான் இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களை தான் காதலிப்பேன், உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். உன்னை அப்படியே ஒரே குத்த குத்திடுவேன். நீயே சாவணும் பாவம். உன்னை காதலிச்சு பார்த்து உடனே என்ன குத்தி கொள்ளு கொள்ளு கொள்ளு. ஏய், முதல்ல நீ என்ன மறக்கணும். நீ சந்தோஷமா இருக்கணும்னா இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணியே ஆகணும். அதை விட்டுட்டு நீங்க எனக்கு கிடைக்கலன்னா உயிரை விட்டுருவேன் அது இதுன்னு பிலிம் காட்டின, அதுக்கெல்லாம் மனசிறங்குற ஆள் நான் இல்ல. நீ எப்ப கேட்டாலும் இதுதான் என்னோட பதில். கனவா? இவகிட்ட என் நிலைமை எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. நமக்கு இருக்கிற பிரச்சனைய இவகிட்ட நேர்ல சொல்ல போய் இந்த மாதிரி ஏதாவது முட்டாள்தனமா முடிவு எடுத்துட்டானா இவகிட்ட பக்குவமா தான் எடுத்து